ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி அம்மாலாம் இந்த வெயிலை வந்து எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக உபயோகப்படுத்துவாங்க. இந்த டைமில் தான் மிளகாத்தூள் அரைக்கிறது, வடாம், வத்தல், ஊறுகாய் வகை எல்லாமே இந்த வெயிலுக்கு போட்டு ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த விதத்தில் நான் இன்னைக்கு பழைய முறைப்படி பாரம்பரியமான முறையில் தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது நிறைய விதத்தில் உங்களுக்கு ஸ்டோரில் வந்து கிடைக்குது, அதாவது வெளியே கடைகளில் கிடைக்குது. வெள்ளைப்பாகில் போட்டு சர்க்கரையில் போட்டு வந்து கிடைக்குதுங்க. ஒரிஜினலாக தேனில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக நான் 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி தொடச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஆவியில் தான் வேக வைக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் ஆகும். இதை வேகிட்டோம். இதுக்குள்ளே நம்ம தேன் அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ரெண்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுன்னு பார்த்துக்கலாங்க. தனித்தனியாக ஒரு பவுல் எடுத்து தண்ணி பிடிச்சி அதில் 1 ஸ்பூன் வெள்ளைப்பாகும் 1 ஸ்பூன் தேன் விடுறேங்க. தேன் வந்து எப்பயுமே தண்ணியில் கரையாது, ஆனால் வெள்ளைப்பாகு கரைஞ்சிரும். அதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டோம்னா நல்லாவே இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாங்க. இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பச்சையாகவும் சாப்பிட்லாங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பூஸ்ட்ரு. அது இல்லாமல் அல்சருக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுக்கலாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே எடுக்கலாம். மெயினாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை இதை இது வந்து தீக்குதுங்க. வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே இதை எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் இப்போ எல்லாம் சின்ன வயசுலேயே முடி நரைக்குதுங்க, அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பல் பிரச்சனை வராமல் தடுக்கும். மெயினாக ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுங்க. இத்தனை ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் நம்ம வந்து பச்சையாக வாங்கி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஒரு நீர்ச்சத்து கம்மியாகிறப்பெல்லாம் பெரியவங்க கூட இதை வந்து டெய்லியுமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் நல்லா டார்க்காக இருக்கிறது வந்து வெள்ளைப்பாகு, லைட்டாக இருக்கிறது வந்து தேன். இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பாகு பாருங்கள் அந்த தண்ணியில் நல்லாவே கரைஞ்சிருச்சு, ஆனால் தேன் வந்து அந்த தண்ணி நல்லா ஒயிட்டாக இருக்குது, அடியில் அந்த தேன் வந்து படிஞ்சிருக்குதுங்க. இதுதான் ஒரிஜினல். நீங்கள் தேன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இப்போ அதுக்குள்ள நம்மளுக்கு நெல்லிக்காய் நல்லாவே வெந்திருக்கும். அந்த நெல்லிக்காவை அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிப்பு வந்துருச்சு. இதை எடுத்து ஆற விட்டுட்டு இதை வந்து முழுசாக போடுற மாதிரி இருந்தால் அப்படியே கொட்டையோட கூட நம்ம தேனில் போட்டுக்கலாங்க. ஆனால் நான் இன்னைக்கு அதை கட் பண்ணி தான் போட போகிறேன். அதனால் இதை ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுட்டு நம்ம கை வச்சு எடுத்தோம்னாவே 6 பீஸாக வந்துடும் ஒரு நெல்லிக்காய். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டேன். இதை வெயிலில் ஒரு 5 மணி நேரம் வைக்க போகிறேன். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேன் விடணும். இப்போ நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுங்க. நான் காலையில் 12 மணிக்கு வச்சேன், 4 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் தேன் விட போகிறேன். இந்த தேன் விட்டு 5 நாளைக்கு இதை வந்து வெயிலில் வைக்கணுங்க. இதை வந்து நம்ம மூடி போடக்கூடாது. ஒரு துணியில் வந்து கட்டி அப்படியே நம்ம கொண்டு போய் வெயிலில் ஒரு 5 நாள் வச்சு எடுக்கணுங்க. இதில் இருக்கிற தண்ணி விடும், அதாவது இந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியும் கண்டிப்பாக சேர்ந்து வரும். அதை நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்திக்கலாம். டெய்லியுமே அது ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு தோற்பு தன்மை இருக்கும், அதனால் குழந்தைங்க வந்து தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக கொட்டிட்டேங்க. இப்போ தேனை வந்து நான் விட்டுக்கிறேன். அதில் இது நெல்லிக்காய் மூழ்கிற அளவு அப்படியே விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு துணி போட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தனியாக வைக்கிறேங்க. நாளைக்கு காலையிலிருந்து தான் நான் அந்த ப்ராசஸை வெயிலில் கொண்டு போய் வைக்கிற ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா தேன் விட்டு வச்சாச்சு. இது ஒரு துணி வச்சு அப்படியே கட்டிக்க போகிறேன். ஏன்னா அதை மூடி போடக்கூடாதுங்க. இதில் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே இறங்கி நல்லா எல்லா அந்த நெல்லிக்காயிலையும் அந்த தேன் நல்லா உறிஞ்சி நல்லா இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், நல்லா அந்த தண்ணி விட்டு வந்திருக்குது பார்த்தீங்களா. இதோட அப்படியே நம்ம திரும்ப அந்த துணியை போட்டு மூடி வெயிலில் ஒரு 5 நாளைக்கு இப்படி வச்சு எடுத்துட்டோம்னா வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் வச்சு எடுக்கிறேன். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 5 நாளைக்கு நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா இதை அப்படியே நம்ம பாருங்கள் அப்படியே நான் அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் இதை நான் வந்து வெயிலில் ஒரு 2 நாளைக்கு காய வச்சு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா தேனில் ஊறி இருக்குது இல்லைங்களா. இது நல்லா வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள், இப்போ ஜூஸை தனியாக எடுத்துட்டேன். அது கொஞ்சம் அந்த ஜூஸ் வரும், அந்த தண்ணி நீர்த்து வரும், நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதை வந்து நம்ம தாராளமாக டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இதை எடுத்துட்டேங்க பாருங்கள், இதுதாங்க அந்த தண்ணி, அந்த ஊறி வந்த தண்ணி. தேனும் அந்த நெல்லிக்காயில் இருக்கிற சாரும் ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காயை அப்படியே ஒரு 3-4 நாள் நல்லா வெயில வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ட்ரை ஆயிருங்க.
இப்போ இதை இப்படியே நம்ம சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம். ஆனால் நான் திரும்பவும் இந்த காஞ்ச நெல்லிக்காயில் நான் வந்து அதை பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக தேன் விட்டுக்க போகிறேன். இது 1 கிலோ போட்டால் 1/2 கிலோ தான் வருங்க.